ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 20/4/2026க்கான கேரளா லாட்டரி டார்கெட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே கிராஸாக பாருங்கள் 30 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 20 அப்படின்னு சொல்லி தொடர்ந்தாப்பில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 28 சொல்லி தொடர்ந்தாப்பில் அடிச்சிருக்காங்க. இங்கே நமக்கு இங்கே 15 அடிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு சேம் பிசிலேயே இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது மட்டும் தான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ 03 இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு 849 இந்த நம்பர் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஏசி நம்பரு 49ங்கிற நம்பர் எடுத்து நமக்கு பிசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே 0202ங்கிறது இங்கே ஒரு ஏசியில் அடித்து இங்கே பிசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 02ங்கிறது இங்கே நமக்கு 807ன்னு வந்திருக்கு. இங்கே கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி 80ங்கிற நம்பர் எடுத்து நமக்கு ஏபியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இங்கே 49ங்கிறது 80ங்கிறது இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதே மாதிரி 28 ஏசி 28 அடிச்சிருக்காங்க. இங்கே ஏபியில் 28 அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராஸாக உள்ள இந்த 700ஓட ஏசி நம்பர் 70 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏபிஎஸ்சி மாற்றி எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சொன்ன நம்பர்ஸில் 40க்கு பாக்ஸில் மாறிடுச்சு. ஆனால் 1551 அப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஸோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி நான் 3D மட்டும் தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க 3D மட்டும் தான் நான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எனக்கு ஏபிஎஸ்சிபிசி தெரியும், நான் பிசி ப்ளே பண்ணுவேன், அமௌண்ட் இல்லைன்னா மட்டும் தான் அதிகபட்சம் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடிக்கிற ஒரு சிலமாக நமக்கு ஏபிஎஸ்சிபிசிலாம் பாஸ் ஆகுது. ஆனால் ப்ளே பண்ணுறீங்களா என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேது. இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி நமக்கு ஏபிஎஸ்சிபிசி பாஸ் ஆகுது. ஆனால் எந்த கமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வரதில்ல. ஸோ அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து யாரும் ஏபிஎஸ்சிபி ப்ளே பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி நான் கொடுக்குறத ஒரு மாதமாக பார்த்துட்ருக்கேன், வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி, என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோடய சேனலில் யாரோட சேனல் பார்த்தாலும் ஃபுல்லாக ஒருத்தவங்களே ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா மட்டும் தான் வினிங் வரும். நம்ம சொல்கிறதுல ஏகப்பட்ட பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். எல்லா பேட்டர்னுமே நமக்கு ஏபிஎஸ்சிபிசி பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. புரியாமல் தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற எந்த ஒரு ஃபாலோ நம்பர்ஸுமே வராமல் இருக்க கிடையாது. சரிங்களா? 4 வேணால் தள்ளி போகலாம். அதிகபட்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆகலாம். அவ்வளோதான். அது வந்து ரொம்ப ரேர் தான். சரிங்களா? நம்ம சொல்கிற நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் அந்த மாதிரி தள்ளிட்டு போகும். மற்றபடி எல்லா ஃபாலோ நம்பர்ஸுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஃபாலோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி கேசிங் கொடுக்கல, நான் சிங்கிள் நம்பர் தான் இந்த நம்பர் தான் போட முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். நம்ம என்னையை குறை சொல்லி மட்டுமே ஃபுல்லாக எதுவும் ஆயிட போகிறது கிடையாது. சரிங்களா? நான் தெளிவாகவே சொல்லிடுறேன், ஃபாலோவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஒரு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதை புரிஞ்சிக்காமல் டெய்லி லாஸ்ன்னு கவுண்ட் பண்ணால் யாருக்கும் ஒன்றும் தயவுசெய்து எல்லாம் பாசிட்டிவாக இருங்க. சரிங்களா? பாசிட்டிவாக கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னா தான் வின்னிங் வரும். இன்றைக்கி 100 இன்றைக்கி 100 தான் முடிஞ்சு போச்சா, அந்த இருக்கிற நம்பிக்கை நான் நிறைய பேர்கிட்ட பேசின வரைக்கும் சொல்கிறேன். காலையில் இருக்க நம்பிக்கை இந்த 2 டைம் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. சரிங்களா? நம்பிக்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்று நம்ம போகிற நம்பர் வின்னிங் ஆகும்னு நினைங்க, இல்லைனா நம்ம சேனலில் கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படிங்கிறத நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா தான் நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வரும். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் ப்ளே பண்ணிங்கன்னா தயவுசெய்து இந்த நம்பிக்கை இல்லாமல் தயவுசெய்து வீடியோ பார்க்காதீங்க. கமெண்ட் போடுறதுனால எனக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக நடக்கும். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 70 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 70 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா ஏசியில் 70 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்ப்போம். இங்கே 49க்கு 49, 80க்கு ஏபி 80, 70க்கு 70 ஏசி வரலாம். இப்போ நமக்கு 3D கன்வெர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி நம்பர் பாருங்கள், பிசி நம்பர் பாருங்கள் 64 திருப்பினோம்னா நமக்கு 46லேருந்து ஒரு நம்பர் டோட்டல் பண்ணோம்னா 47, ஏசியில் 47ங்கிறது திருப்பி 74 வச்சுருக்காங்க. இங்கே அதே மாதிரி ஏபி நம்பர் 45 திருப்பினோம்னா நமக்கு 54க்கு அப்புறம் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 55ங்கிறது நமக்கு பிசியில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏசி, அடுத்து பிசி. அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி 02 அப்படின்ட்டு இருக்குது. 02 திருப்பினோம்னா நமக்கு 46 திருப்பினோம்னா நமக்கு 46க்கு அப்புறம் அப்படியே நம்ம 64 திருப்பினோம்னா 47, அந்த மாதிரி தான் நம்ம திருப்ப போகிறோம். சரிங்களா? அப்போ 20 திருப்பினோம்னா நமக்கு 02க்கு அப்புறம் ஒரு நம்பர் டோட்டல் பண்ணால்
3 03 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? அப்போ 03 அப்படிங்கிற நம்பரு நமக்கு ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கணக்குப்படி ஏசி அடிச்சிட்டாங்க, பிசி அடிச்சிட்டாங்க. அப்போ 03ங்கிறது ஏபில வரணும். அதே மாரி இங்க எடுக்கிற நம்பர் திருப்பி தான் அடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ திருப்பணும் அப்புட்னா நமக்கு 1 30 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். 1 307 அல்லது 730 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த நம்பர் வந்துச்சுன்னா, டி போர்ட்ல 8ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 8730 அதே மாரி 8307 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ அதே மாரி 4 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் தராதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில நாள் நம்ம நெனைக்கிற நம்பர் மிஸ் ஆயிடும். சரிங்களா? உங்களால ப்ளே பண்ணக்கூடிய நம்பர் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா சொல்ற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்க. உங்களால முடிஞ்சுச்சுன்னா 1 லேக் ப்ளஸ் எடுத்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இன்னைக்கான கெஸ்ஸிங்கில இந்த நம்பர்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. சரிங்களா? 730 அல்லது 730 தான் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த 730 வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னைக்கான கெஸ்ஸிங்கில இந்த நம்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. 8730 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல நமக்கு 15ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 15க்கு 15 நேத்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 92க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 47 47ங்கிற நம்பர் இந்த இடத்துல பாஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 85க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபுல்லா பாஸ் ஆயிருக்கு. 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ல பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி 07ங்கிறது 07 டைரக்ட்டா பாஸு, 30ங்கிறதும் டைரக்ட்டா பாஸு. அப்போ நல்லா பார்த்துக்கங்க. 2 நாள் டைரக்ட்டு. அடுத்து நமக்கு பவரு. இப்போ நமக்கு டைரக்ட்டு. இப்போ நாளைக்கு டைரக்ட்டா இங்க உள்ள நம்பர்ஸ்லேருந்து 24, 56, 89 இத வச்சு நமக்கு நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 8, 9 வச்சு நமக்கு நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலான்னு பார்க்கலாம். சரிங்களா? 56 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா, திரும்ப நமக்கு இந்த 55ங்கிறது ரிட்டர்ன் அடங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. 556 வந்துச்சு அப்புட்னா 1556 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். எனக்கு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டைரக்ட்டு 2 டைம் பவரு. சரிங்களா? இப்பயும் நமக்கு டைரக்ட்டா வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். சரிங்களா? இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவராவும் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்க. பிக் பிளேயர்ஸா இருந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? 24ங்கிறதுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 73, 56க்கு பவர் 10, 89க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 34. ஸோ இந்த நம்பர டைரக்ட்டாவும் ஏபிசி எடுத்து ட்ரை பண்ற மாரி இருக்கும். இதுவும் ட்ரை பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? நமக்கு பவர் பண்ற நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 79. சரிங்களா? 79, 10, 34. சரிங்களா? இதில எனக்கு மறுபடியும் இந்த இடத்துல உள்ள 89 ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால, இந்த நம்பர்ஸ வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 89 அப்படிங்கிற நம்பரு. 89 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா, 989 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 989 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. 989 அப்படிங்கிறது 1989 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதில நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 730 இந்த நம்பர்ஸ் தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு 8730க்கு என்னுடைய கணிப்பில. சரிங்களா? அதே மாதிரி இந்த நம்பர்ஸும் எடுத்து அதுக்கு மேல இன்னொரு நம்பர் உங்களால ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 1989 அப்படிங்கிற நம்பர எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கூடிய சீக்கிரமே மறுபடியும் ஒரு 14 வின்னிங் நான் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் போன டைம் சொன்னப்போ சப்போர்ட் கொடுத்த நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. மறுபடியும் நான் சொல்ற நம்பர்ல சிங்கிள் நம்பர் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த நம்பரே கண்டிப்பா முயற்சி பண்ணி வின்னிங் கொடுப்பேன். சரிங்களா? கவலைப்படாதீங்க. கம்பல்சரி வின்னிங் வாங்காதவங்க மறுபடியும் வின்னிங் வாங்குவீங்க. சரிங்களா? அந்த அன்னைக்கு தயவுசெய்து யாரும் ப்ளே பண்ணாம இருந்துறாதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் வருங்கிறத யாராலும் சொல்ல முடியாது. சரிங்களா? எல்லாமே கணிப்பு தான். எனக்கு ஆழ் மனசுல ஒரு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா நான் வின்னிங் தருவேன் அப்படிங்கிறது. நீங்களும் நம்புங்க. நான் போடுற நம்பரு குடுக்குற நம்பர் வரும் அப்படின்னு நம்பி போடுங்க. வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.